கோவையில் உள்ள இதய தெய்வம் மாளிகையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் செய்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக தற்பொழுது முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆலோசனையின்படி புரட்சி தலைவர் அம்மாவின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் தொடர்பாகவும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிக்கு முன்னாள் முதல்வர் நேரில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அது குறித்தாகவும், அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் பாரத ரத்னா தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவராகவும் பொது ஏழை எளிய மக்களின் வீடுகளில் தெய்வமாக இன்றளவும் குடிகொண்டிருக்கும் பொன்மனச்செம்மல் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் குறித்து திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராஜாவின் அவதூறு பேச்சுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தும் தற்பொழுது முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடைபெறக்கூடிய கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் முன்னாள் முதல்வரும் கழகத்தின் ஒப்பற்ற பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின் படியும் தமிழகம் முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் மூலமாக திமுகவின் அராஜகங்களையும் அத்துமீறல்களையும் நேரடியாக மக்களின் வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக தெருமுனை கூட்டங்கள் நடைபெற உள்ளது. அது குறித்தும் முக்கிய நிர்வாகிகளோடு தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் திரளானோர் கலந்து கொண்டுள்ளார்கள். சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.